வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெர்ஸ்பெக்டிவ் அண்டு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் வச்சு நீங்கள் ஓனாக எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெர்ஸ்பெக்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல்ஸ். அதோட டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாடல்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம யூசர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிட்டு அதோட ஃபீட்பேக்லாம் வாங்கிக்கிட்டு பர்ஃபெக்டாக அந்த ப்ராடக்டை பண்ணி முடிக்கிறதுக்கான அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸை தயார் பண்ணிக்கும், அதுவே பண்ணிக்கும். அதுதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லுவோம். A perspective software development model is one that continuously gather information from user. ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் யூசர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த யூசர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வருவோம். The environment or the system itself uses that information to adapt and improve the development process or software product. ஸோ யூசர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதுதான் விஷயமே, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இந்த பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் ஃபால் மாடல், இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல், அதில் எக்ஸாம்பிள் ரேட் மாடல், எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல், அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரல் மாடல். ஸோ இது ஒன்றுத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வாட்டர் ஃபால் மாடல். ஒன்றும் இல்லை, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம உருவாக்க போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாக்குவோம். அதுதான் நம்ம வாட்டர் ஃபால் மாடல்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும். எப்படி ஒரு தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும் படிக்கட்டில், அந்த மாதிரி வாட்டர் ஃபால் மாடல் சொல்லுவோம். சரி, இந்த வாட்டர் ஃபால் மாடல் நம்ம என்ன பண்ணோம்னா, ரெக்குயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணுவோம், அதை வச்சு டிசைன் பண்ணுவோம், இந்த டிசைனை வச்சு கோடிங் பண்ணுவோம், கோடிங்கை கரெக்டாக இருக்கலைன்னு செக் பண்ணுவோம், டெஸ்டிங் பண்ணுவோம், ஃபைனலாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் அப்படியே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கா பாருங்கள். சரி, இந்த வாட்டர் ஃபால் மாடல் ஃபேஸஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அண்டு அனலைசர். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு என்ன தேவை, அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் டிசைன். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் தயாரிச்சாச்சு, டாக்குமெண்டேஷன் பண்ணியாச்சு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கோடிங். ஸோ டிசைன் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கோடிங், அந்த ஆர்கிடெக்சரில் ஆரோஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃப்ளோலாம் இருக்கும், அந்த ஃப்ளோ வச்சு தான் நம்ம கோடிங்கை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கோடிங்கை க்ரியேட் பண்ணியாச்சு, அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா, எரர்ஸ் இருக்கா, நம்ம யூசர் சொன்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணியிருக்குமா, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல டெஸ்டிங். நெக்ஸ்ட் எல்லா டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அழகாக நாங்கள் அப்புறம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியாச்சு, அதை எடுத்துகிட்டு போய் யூசர்கிட்டே கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதான் டெப்ளாய்மெண்ட். ஃபைனலாக மெயின்டெனன்ஸ். ஸோ யூசர்கிட்டே கொடுத்தாச்சு, யூசர் யூஸ் பண்ணுறாரு, சில டைம் ஏதாவது எரர்ஸோ ஏதாவது பக்ஸோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரெடி பண்ணி கொடுக்கணும், அதான் மெயின்டெனன்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாடல் இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல். இதில் பாருங்கள், ரெக்குயர்மெண்ட்ஸு ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க. இதில் நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் பில்ட் 1, பில்ட் 2, பில்ட் இந்த மாதிரி நிறைய இன்க்ரிமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் எல்லாத்துக்கும் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும், இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுட்டு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை உருவாக்குவோம். சரி, இதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். The incremental model develop a system through repeated cycle, அதான் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இன் ஸ்மாலர் போர்ஷன் அட் ஏ டைம். இப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, கொடுத்துட்டாங்க, யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை நான் டாக்குமெண்டேஷனாக பண்ணி வச்சுட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிக்க போகிறேன். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ஒரே ப்ராசஸாக பண்ணாமல் பல ப்ராசஸாக பிரிச்சுட்டு அதுலேருந்து வர ப்ராடக்ட் அப்புறமா ரிசல்ட் எல்லாத்தையும் ஃபைனலாக ஜாயின் பண்ணிடுவேன். இதுதான் அந்த இன்க்ரிமெண்ட் மாடலில் பண்ணுறது. அதான் ஸ்மால் போர்ஷன்ஸ் அட் ஏ டைம், அதான் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம ரெக்குயர்மெண்ட் அனலைஸ் பண்ணணும், முதல்ல யூசர்கிட்டேருந்து கம்ப்ளீட் ரெக்குயர்மெண்ட்ஸை வாங்கிக்கணும், ஓகேங்களா. அப்புறம் அதை ப்ரையாரிட்டைஸ்ட் பண்ணணும், எது பெஸ்ட்டு, எது பின்னால் யூஸ் பண்ணலாம், எது உடனே யூஸ் பண்ண, அந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து மேனேஜ் பண்ணணும். அப்புறம்
ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணியாச்சு, அதை நம்ம டிசைன் பண்ணணும், டீட்டெயிலி டிசைன் பண்ணணும். டிசைன் ஒழுங்காக பண்ணால் தான் நம்ம கோடிங் ஒழுங்காக பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், டெவலப் த இன்க்ரிமெண்ட் யூஸிங் சோசன் ப்ரோக்ராமிங் டூல். ஸோ ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்குமே ப்ரோக்ராமிங் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் நம்ம இணைச்சிடுவோம். ஓகேங்களா. டெஸ்டிங், ஸோ ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா, யூசர் சொன்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணியிருக்கோமா, இது எல்லாமே பண்ணுறது தான் டெஸ்டிங். ஃபைனலாக இன்டெகிரேஷன். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், செகண்ட் இன்க்ரிமெண்ட், தேர்ட் இன்க்ரிமெண்ட், ஃபோர்த் இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க இல்லையா. ஃபைனலாக வர ரிசல்ட் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணிடணும், ஒருங்கிணைச்சிடணும். கம்பைன் த நியூ இன்க்ரிமெண்ட் வித் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் முடித்தோடனே செகண்ட் முடித்தோடனே தேர்ட், அதுமாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இன்க்ரிமெண்ட் மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் தான் ரேட் மாடல். இந்த டயக்ராம்லேயே பாருங்கள், ஃபஸ்ட் அனாலைசிஸ் அண்ட் குயிக் டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த ரேட் மாடலில் இது மட்டும் இந்த ஃப்ளோ சுற்றிக்கிட்டே இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் டெஸ்டிங்க்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும். அதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம், ரீஃபைன் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், அதாவது கோடிங் ஸ்டேஜில். ஸோ இந்த கோடிங் வந்து பக்காவாக ஒரு பர்ஃபெக்டான கோடிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும். ஸோ இதுதான் ரேட் மாடல். இது ஷார்ட்டாக அப்படி சொல்லுவாங்க, ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல்னு. ஓகேங்களா. இது எதுக்குன்னா, சீக்கிரமாக ஒரு யூசர் சொன்னார்ப்பா எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடு, அதை சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாடல் தான் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஏன்னா சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடலாம், டெப்ளாய் பண்ணிடலாம். அதில் இட் எம்ஃபைசஸ் யூசர் இன்வால்மெண்ட் அண்ட் கண்டினியூவஸ் ஃபீட்பேக் த்ரூ அவுட் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். யூஸரை கூடவே வச்சுப்பாங்க. அவர் சொல்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டக்குன்னு வேலை முடிச்சுக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா. நிறைய ஆட்டோமேட்டட் டூல்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க இந்த ரேட் மாடலில். ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, டெவலப்மெண்ட்டை ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங், அப்ளிகேஷன் ஜெனரேஷன், அப்புறமா ஃபைனல் டெஸ்டிங். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் மாடல் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்குயர்மெண்ட்ஸு, அப்புறம் டேட்டா மாடலில் அந்த எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்போம். அப்புறம் அந்த ப்ராசஸ் ஒரு டிசைன் கொண்டு வருவோம். ஃபைனலாக கோடிங் எழுதி அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுவோம், அதை டெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருவாங்க, வேறு ஒன்று. ரேட் இஸ் ஐடியல் ஃபார் ப்ராஜெக்ட் வித் வெல் டிஃபைன்டு ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸில் நம்ம பக்காவாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், இன்னும் ஸ்பீடாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரேட் மாடலை பயன்படுத்தி அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை. நெக்ஸ்ட் தேர்ட் மாடல் எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல். இந்த பேர்லேயே பாருங்கள், எவல்யூஷன், அதாவது மாறிக்கிட்டே இருக்குது, திடீர்னு சேஞ்ச் ஆகிடும். An evolutionary process model is a software development approach where the system is developed and refined through repeated cycle. இப்போ யூசர் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணோம், அந்த சாஃப்ட்வேர் அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ யூசர் வந்து என்ன பண்ணுவார்னா, சில சேஞ்சஸ் திடீர்னு கொடுப்பார், அதான் எவல்யூஷனர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்னுடைய அந்த போக்கு மாறி போயிடும். ஓகேங்களா. ஸோ எப்படி யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம அதை கரெக்டாக மாற்றிக்கிட்டு அந்த லாஜிக்கை எதுவும் பண்ணாமல் அழகான அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை தயார் பண்ணி கொடுக்குறது நம்ம வேலை. ஸோ அந்த மாடல் தான் எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல். இங்கே பாருங்கள், அதில் எக்ஸாம்பிள் ஸ்பைரல் மாடல். இந்த ஸ்பைரல் மாடலில் பாருங்களேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது இங்கேருந்து நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்படியே போகலாம். இப்படியே நம்ம அந்த ப்ராஜெக்டை தொடர்ச்சியாக முடிச்சுட்டு வரலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சாச்சுன்னு வச்சுப்போமே, நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, செகண்ட் ஸ்டெப்லேருந்து வரலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் முடிச்சிட்டாங்கப்பா, அப்போ தேர்ட் ஸ்டெப்லேருந்து போகணுன்னா தேர்ட் ஸ்டெப்லேருந்து போகலாம். அதுதான் இந்த ஸ்பைரல் மாடலில் ஒரு பெஸ்ட்டு. ஓகேங்களா. The spiral model is an evolutionary process model focused on iterative development with risk management at every phase. இந்த ஸ்பைரல் மாடலில் முக்கியமாக இருக்கிறது இந்த ரிஸ்க் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக முன்னாடியே நம்ம என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஃபீட்பேக்கை வச்சு த மாடல் அலோஸ் ஃபார் இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் ரிஸ்க் அண்ட் கண்டினியூவஸ் யூசர் ஃபீட்பேக். சரி, இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, முதல்ல கஸ்டமர் கம்யூனிகேஷன், அதாவது கஸ்டமர் சொல்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். ஸ்டார்டிங் அதாவது இனிஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பிளான் போடணும். என்ன பிளானு, ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, அந்த ஷெட்யூலு, மைல் ஸ்டோன் பண்ணிவிடுவாங்க, இத்தனை நாளுக்குள்ள நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஸ்பைரலுக்கு பண்ணிவிடுவாங்க.
ரிஸ்க் அனலைசிஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்பைரல்லையும் ரிஸ்க் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங், அதாவது டிசைன் பண்ணு, டெவலப் பண்ணு, டெஸ்ட் பண்ணு. இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்பைரல்லையும். அதான் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிலீஸ். ஸோ ஃபைனலாக ப்ராடக்ட் முடிச்சாச்சு, செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடணும். அப்புறம் கஸ்டமர் என்ன பண்ணுவார், அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி செக் பண்ணி சொல்லுவார், ஃபீட்பேக் கொடுப்பார். அதான் கஸ்டமர் எவல்யூஷன். கலெக்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர் டு அசஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கைட் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ நீங்கள் இந்த நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்கள் அப்படியே ஓனாகவே எழுதிடலாம். நல்ல காதில் வாங்கிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு மாடல் ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல். பாருங்கள், இதிலே உங்களுக்கு அந்த பேர்லேயே பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டு, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ். ஓகேங்களா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் செக்யூரிட்டிலாம் முக்கியம் இல்லையா, செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க இல்லையா. எனக்கு வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி கொடுங்க, நான் சொல்கிறேன். அதில் எனக்கு முக்கியமாக செக்யூரிட்டி பக்கவாக இருக்குன்னு சொன்னேன்னா அது அந்த ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட டொமைனை. ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல் ப்ரொவைட் கஸ்டமைஸ்டு ஃப்ரேம்வொர்க். நம்ம சொல்கிறத அவங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டொமைன் மட்டும் பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. தட் அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் இன் பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டொமைன், என்ஷூரிங் தட் ரிசல்ட்டிங் சாஃப்ட்வேர் இஸ் ரிலையபிள், எஃபிஷியன்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் வித் டொமைன் நீட். ஓகேங்களா. சரி, இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபார்மல் மெத்தட்ஸ் மாடல் தான். ஓகேங்களா. இந்த ஃபார்மல் மெத்தட் மாடல் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்டை உருவாக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன்னா அதில் எனக்கு செக்யூரிட்டி வேணும், நல்ல பக்காவான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லும் போது தான் இந்த ஃபார்மல் மெத்தட் மாடலை பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக்லாம் பயன்படுத்துவோம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. சரி, ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அதை வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். அது கோடிங்காக எழுதாமல் ஒரு மேத்தமேட்டிக் லாஜிக்ஸாக எழுதுவோம். ஸோ அந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுவோம். அந்த டிசைனை க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம், லாஜிக்கல் தான் அது ப்ரூவ் ஆகுதா 100%. செக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன யூஸ்னால் எரர், பக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம், ஸ்டார்டிங்கில் காலி பண்ணிடலாம். நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்சில் போகும்போது பர்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு மாடலில் தான் போவாங்க எப்பயுமே. ஓகேங்களா. இன்னொரு இதில் குறைபாடுனா ரொம்ப மேத்து ஸ்கில் வேணும், அது மட்டும் இல்லாமல் அதிகமான நேரம் எடுத்துக்கும். அதேமாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் இந்த ப்ராசஸ் போகல. ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னால் நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடலை பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் சொன்னதை வச்சு நீங்கள் அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்து எழுதிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.